ஸோ இன்னைக்கு வந்து +2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். நிறைய பேர் வந்து எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கும். சில பேர் கிடைச்சிருக்காது. சில பேரோட அப்பா அம்மா வந்து நான் உன்னை இவ்வளோ எடுப்பேன்னு எதிர்பார்த்தேன், நீ எடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்க முடிஞ்சா புரிய வைங்க. இல்லைனா விட்டுருங்க அப்படியே. என்னதான் நம்ம எடுத்தாலும் வந்து அந்த மார்க் வந்து காலேஜ் சேர்றதுக்கான ஒரு டூல் தான். ஸோ நல்ல மார்க் எடுத்தீங்க, ரொம்ப அதிகமாக எடுத்தீங்கன்னா தான் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். அப்படின்னா முக்கால்வாசி பேர் இங்கே ப்ரைவேட் காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த பிரச்சனை இந்த இந்த நீங்கள் இப்போ வந்து ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறது வந்து இப்போ மட்டும்தான் இருக்கும். ஒரு 2 3 நாள் அது ஃபேட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் தான் வாழ போறீங்க. இதனால வந்து இந்த தப்பான முடிவு எடுக்கிறது நான் வேஸ்ட் அப்படின்லாம் நினைக்கிறதுலாம் எதுவுமே இல்லை. இது மோட்டிவேஷன் இல்லை, ரியலிட்டி தான் பேசுகிறேன் நான். ஸோ இப்போ காலேஜ் சேர்ந்தாலுமே வந்து பிளேஸ்மெண்ட்டை பற்றி ஒரு பயம் வந்துடும். பிளேஸ்மெண்ட் கிடைச்சாலும் அங்கே எப்படி எனக்கு சேலரி அப்படின்ற ஒரு பயம் வரும். சேலரிலாம் வாங்கி செட்டில் ஆனாலும் அதுக்கப்புறம் லைஃப்ல கல்யாணம் குழந்தை அப்படின்ற ஒரு பயம் ஆரம்பிக்கும். ஸோ இந்த லைஃப்ல வந்து இந்த பிரச்சனைகள் இருக்குதான் செய்யும். இது மோட்டிவேஷன் இல்லை, ஒரு ஜஸ்ட் லைஃப் ரியாலிட்டி தான் நான் சொல்றேன். ஸோ அதனால வந்து என்ன, இப்போ நான் செத்தா போயிட்டோம், நம்ம உயிர் இதுல உயிர் இருக்கிற வரைக்கும் என்ன வேணா பண்ணலாம். அதனால வந்து ஸோ எதையுமே விட்டுறாதீங்க, அந்த நம்பிக்கையை நீங்க விட்டுறாதீங்க. என்ன வேணுமோ ட்ரை பண்ணுங்க. ஸோ நீட் பண்ண போறேன்னா திருப்பி நீட் பண்ணுங்க. திருப்பி நான் வேற ஏதாவது படிக்க போறேன் அப்படின்னா பிரைவேட் காலேஜில் சேர்த்து ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்க பண்ணுங்க. ஸோ வெளியே இந்த சொல்றாங்க சொந்தக்காரங்க வந்து இவ்வளோ சொல்றாங்க அதெல்லாம் காதிலே போட்டுக்காதீங்க. ஸோ சொந்தக்காரங்களுக்காக நம்ம வாழல, நம்மளுக்காக தான் நம்ம வாழ்றோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர் அண்ட் ஃபியூச்சர். லவ் யூ ஆல். பாய். பீஸ்.